பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணியாக சென்ற 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். பணி நிரந்தரம், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை, தனியார் மயத்தை கைவிடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 5வது நாளாக குறளகத்தில் இருந்து கோட்டை நோக்கி 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பேரணியாக சென்றனர். குறளகம் சிக்னல் அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து பேருந்துகளில் ஏற்றினர். அப்போது போலீசாருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தூய்மை பணியாளர்கள், ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்றும், தங்களுக்கு இரக்கம் காட்டி உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.